ஹலோ வணக்கம் வீவர்ஸ். வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமாக இருப்பீங்கன்னு வாழ்த்துட்டு இன்றைக்கி வடுடியம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இன்றைக்கி ரொம்ப மிக மிக முக்கியமான விஷயம். இது எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் போட மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கி விஷயத்தை பதிவு பண்ண போகிறோம். நம்ம ஒரு புக்கை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது மாந்திரிக தாந்திரிக புக்கை பற்றி தான் பேச போகிறோம். இது அரசாங்கமே இந்த புக்கை தடை பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த புக்கு அவ்வளோ மாந்திரிக தந்திரிக அந்த புக்கு உள்ளடக்கியது. அரசாங்கமே தடை பண்ணுற அளவுக்கு அப்படியேப்பட்ட புக்கு என்ன அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த புக்கை பற்றி இந்த புக்கு இன்னும் பல தேசத்தில் இந்த புத்தகம் இருக்குது. இதை படிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புஸ்தகத்தை படித்தாலோ இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாலோ கட்டாயம் மிகப்பெரிய விபரீதம் நடக்கும் அந்த நபருக்கு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான புக்கு. அப்படி என்ன புத்தகம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பதிவு. இந்த புக்கை நம்ம கேட்குறவங்களுக்கு பிடிஎஃபாகவும் கொடுக்குறோம். பாருங்கள், யோசனை பண்ணி இந்த புக்கை படிக்கலாம். அதாவது என்ன புக்கு அப்படின்னு பார்க்கும்போது நீலாவதி புத்தகம். நிறைய பேருக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நீலாவதி புத்தகம் அப்படின்னா, இந்த நீலாவதி புத்தகத்தில் என்ன என்று அப்படின்னு பார்க்கும்போது மரம், செடி, கொடி, விலங்கு, பாம்பு, பக்ஷி இவைகளிடம் பேசுவது தான் இந்த புக்கில் அடங்கியிருக்கு. பூமியில் உள்ள புதையல், பேய் பிசாசுங்களுடைய பேசுறது, ஃப்யூச்சர் நாளைக்கு என்ன இந்த உலகத்தில் நடக்கும் அப்படின்ற ஃப்யூச்சரு தெரியறது, அந்த மாதிரி. அப்புறம் அதாவது ஒரு யக்ஷினி, பேய் பிசாசி இதுங்களோட பேசுவது, மந்திரம் தந்திரம் இதெல்லாம் கற்றுக்கிறது. பல வகையானது எல்லா வித சூட்சம ரகசியமும் அடங்கியது இந்த நீலாவதி புஸ்தகம். இது இதை பற்றின ரகசியம் என்னன்றதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சின்ன விளக்கமாக பார்த்துக்கலாம் நம்ம. இது அப்படி என்ன ரகசியம், இது உண்மையா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அரசாங்கமே தடை பண்ணியிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இதை பற்றி நீங்கள் கூகுளில் கூட போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதாவது உத்தரப்பிரதேஷில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சின்ன விளக்க உரை தான் இது. உத்தரப்பிரதேஷில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆயுர்வேதிக் வைத்தியர் ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா எல்லா வித நோய்களும் சரியாகிற அளவுக்கு அந்த ஆயுர்வேத வைத்தியர் அந்த அவ்வளோ மூலிகை, அவ்வளோ மருத்துவம் எல்லாமே கரைச்சி குடிச்சிருக்காரு. A to Z அவர்கிட்ட போனால் எல்லாமே க்யூர் ஆகும். எல்லா வித நோய்க்கும் அவர்கிட்ட மருந்து இருக்குது. இமிடியேட்டாக குணப்படுத்துவார். அந்த அளவுக்கு பெரிய வைத்தியர் அவர். அந்த ஆயுர்வேதத்தில் பெரிய வைத்தியர். ஒரு அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை அவர் கட்டி ஆண்டார். அந்த ஆயுர்வேதத்தில் மூலிகையிலேருந்து மருத்துவம் வரைக்கும் எல்லாமே தெரியும். அந்த அளவுக்கு அவர் பவர்ஃபுல்லாக அந்த உத்தரப்பிரதேஷில் ஒரு புகழோடு திகழ்ந்தார் அந்த ஆயுர்வேதிக் வைத்தியர். அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மனைவியும் ஒரு 5 வயதில் மகளும் இருந்தாங்க. அவங்க அந்த உத்தரப்பிரதேசில் சின்ன கிராமத்தில் இருந்தாங்க. இருக்கும்போது அந்த வைத்தியருக்கு இவ்வளோ பெரிய பேர், புகழ், பணம் எல்லாமே செல்வாக்கு. இவ்வளோ பெரிய வைத்தியர், ஆயுர்வேதத்தில் மிக சிறந்த வைத்தியர்ன்றதுனால நல்ல பேர், புகழ், யார் எங்கே போனாலும் எந்த நோயாக இருந்தாலும் குணமாக்குன்ற பெரிய பேரும் அவருக்கு இருந்தது. அப்படின்னும்போது திடீர்னு அந்த வைத்தியருடைய மனைவி ஒரு நாள் இறந்து போயிடுறாங்க. இறந்து போன பிறகு அவருக்கு அந்த கிராமத்தில் இருக்கவே பிடிக்கல. தன்னுடைய மனைவி இல்லாத இடத்துல இருக்க பிடிக்கல. அதனால் தன்னுடைய 5 வயது மகளையும் அழைச்சிக்கிட்டு அந்த ஊரை விட்டு, அதாவது அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அந்த சின்ன கிராமத்தை விட்டு வெளியேறாரு. அவருக்கு அங்கே இருக்க பிடிக்கல. தன் மனைவி இல்லாத ஊரில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு வெகு தூரம் போயிடுறாங்க. போயிட்ட பிறகு அந்த வைத்தியருக்கு அந்த தன்னுடைய 5 வயது தன் மனைவி இறந்துட்டா 5 வயது மகளை வச்சு எப்படி காப்பாற்ற போகிறோம்? ஏன்னா இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா மனுஷனே எதிரியாக இருக்காங்க. மனிதர்களால் தான் நமக்கு ஆபத்து அப்படின்றது அவர் நினச்சிட்டு தன்னுடைய குழந்தை எப்படி இந்த மனிதர்களுடைய இடத்துல எப்படி வாழறது அப்படின்னு யோசனை பண்ணுறாரு. அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு நம்ம பொண்ணு மனிதர்களோட வாழக்கூடாது, அதாவது ஒரு காடு மலை இருக்கிற பிரதேசமாக ஒரு சின்ன கிராமமாக பார்த்து போயிடணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறார். எடுத்துட்டு அவர் யாரும் இல்லாத தனிமையான இடத்துல தன்னுடைய பொண்ணவும் அவரும் வாழ்ந்துட்டு இருக்கார். வாழும்போது மனிதர்கள் இல்லாத இடமா பார்த்து போய் அவர் ஒரு காடு மாதிரி இருக்கிற இடத்துல போய் வாழறாரு. போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த 5 வயது குழந்தை என்ன பண்ணுறது, அந்த குழந்தையினுடைய பேர் தான் நீலாவதி. இந்த நீலாவதி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான, மற்ற குழந்தைங்களை விட
இவ வந்து கொஞ்சம் வித்தியாசமான குழந்தையா இருக்கா. எல்லா குழந்தை மாதிரியும் இல்லாத ஒரு அமானுஷ்யமான ஒரு குழந்தை மாதிரி இருக்கா இந்த நீலாவதி. சாதாரண குழந்தையா இல்லை. அப்படி என்ன இவகிட்ட ரகசியம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருகம், பக்ஷி, பசு, பாம்பு, மரம், செடி, கொடி, பூமி இதுங்களோடலாம் இவைகளோட பேச ஆரம்பிக்கிறான் இந்த நீலாவந்தி. அந்த பாஷை, பக்ஷி பாஷை, மரம், விருட்ச பாஷை எல்லாமே தெரியுது. இவ அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் கொடுக்குறான். இதெல்லாம் வந்து இவங்க தந்தை பார்க்குறாரு. பார்க்கும்போது என்ன நம்ம குழந்தை நீலாவதி வந்து இந்த மாதிரி மரம், செடி, பக்ஷி கூடலாம் பேசுறது அப்படின்னு வந்து இன்னும் பயம் அதிகமாகுது. அதிகமானவொன்னே இந்த இடத்த விட்டு தன்னுடைய மகளை அழைச்சின்னு திரும்ப வெகு தூரம் அவர் போகிறார். இந்த உலகத்தில் எங்கே போனாலும் மரம், செடி, கொடி, பறவை எல்லாம் தான் இருக்கும். பாம்பு, பூச்சி, பறவை எல்லாமே இருக்கும். திரும்ப இவன் நீலாவதி எங்கே போய் அழைச்சின்னு போனாலும் இந்த செடி, கொடி, மரத்துக்கிட்டலாம் பேச ஆரம்பிக்கிறான். அந்த செடி, கொடி, மரம், பாம்பு, பக்ஷி எல்லாமே இவளுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுக்குது. இந்த இடத்துக்கு போனால் புதையல் இருக்கும், இந்த இடத்துல தங்கம் இருக்குது, இந்த இடத்துல கஜானா இருக்குது, பூமிக்கு அடியில் கஜானா இருக்குது, அப்படி இங்கே வந்தீங்கன்னா நீ இதை எடுத்துக்கலாம், இந்த புதையல் எடுத்துக்கலாம், இந்த தங்கத்தை எடுத்துக்கலாம், நாளைக்கு இவங்க வீட்டில் இது நடக்க போகுது, இப்படி எல்லா வித இன்ஃபர்மேஷனும் இந்த பக்ஷிகளும் மரங்களும் செடி கொடிகளும் சொல்ல ஆரம்பிக்குது நீலாவந்தி கிட்ட. சொல்லும்போது இதை வந்து அவள் வந்து காது கேட்குறா. கேட்டுட்டு தன்னுடைய தந்தையார்கிட்ட சொல்கிறா. அந்த பணம், சொத்து, வீடு, வாசல், இந்த புதையல், கஜானா மேலே அவளுக்கு எந்த ஒரு பற்றும் இல்லை. ஏன்னா அவளுடைய தந்தையாரே மிகப்பெரிய தன்வந்தர். அதாவது அவர் ஆயுர்வேதிக்கில் பெரிய வைத்தியர். அப்படின்னும் போது அவருக்கு வந்து பணத்துக்கு ஒன்றும் பற்றாக்குறை இல்லை. அதனால் அதை பற்றி அவர் கேர் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தந்தையார்கிட்ட திரும்ப மரம், செடி, கொடி, பக்ஷிக்கிட்ட பேசுகிறத பார்த்தோன்னா தந்தையாருக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. ஆகும்போது அவர் என்ன பண்ணார், தன்னுடைய மகளை வந்து கண்டிஷன் பண்ணுறார். நீ இங்கே நிற்கக்கூடாது, இங்கே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளுடைய கவனத்தை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக தன்னுடைய ஆயுர்வேதிக் அந்த மருத்துவத்தை கற்றுக் கொடுக்க தன்னுடைய பொண்ணுக்கு கற்றுக் கொடுக்குறார். நீலாவந்திக்கு கற்றுக் கொடுக்குறார் தன்னுடைய பொண்ணுக்கு இந்த மருத்துவத்தை. கற்றுக் கொடுக்கும்போது அவர் வந்து இவரை விட சிறந்து விளங்குற அந்த ஆயுர்வேதிக் மருத்துவத்தில் எல்லா விதமான மூலிகைலாம் வச்சு எப்படி பண்ணணும், என்ன விஷயம் எல்லாமே கற்றுக்கிறா நீலாவந்தி. இவரை விட பெருசாக எக்ஸ்பர்ட் ஆகிறா. ஆன பிறகு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு 20 வயசு ஆகுது. இதெல்லாம் டைவெர்ட் ஆகி ஒரு மருத்துவராக ஆன பிறகு கொஞ்சம் 20 வயசு ஆன பிறகு திரும்ப என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, சொப்பனம் மாதிரி வருது. அதாவது கனவு வருது நீலாவதிக்கு. கனவு வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பூதம், பேய், பிசாசி இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது, பேச ஆரம்பிக்குது, இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. இந்த மாதிரி பூமிக்கு அடியில் புதையல் இருக்குது, இந்த இடத்துல கஜானா இருக்குது, நாளைக்கு இந்த பூமியில் இது நடக்க போகுது, ஃப்யூச்சர் பற்றி எல்லாமே சொல்ல ஆரம்பிக்குது. அந்த 20 வயசில் நீலாவதியை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கும் போது இதையும் தன்னுடைய தந்தையார்கிட்ட சொல்கிறா. அந்த 20 வயசு ஆகும்போது ரொம்ப அழகாக இருக்கா நீலாவதி. யார் பார்த்தாலும் மோகித்து போகிற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான அழகாக இருக்கா நீலாவதி. அவ்வளவு அழகு இருக்குது அவளுக்கு. அப்புறம் திரும்ப அடிக்கடி பூதம், பேய், பிசாசு இவளோட பேசுது, திரும்ப இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, ஃப்யூச்சர் பற்றி சொல்ல ஆரம்பிக்குது. அப்பப்போ தந்திர வித்யா, மந்திர வித்யா எல்லாமே கற்றுக் கொடுக்குது. இந்த தந்திர வித்யா, மந்திர வித்யா எல்லாமே கற்றுக்கிட்டே இருக்கும்போது இந்த பூமிக்கு அடியில் என்ன இருக்குது, மேலோகத்தில் என்ன இருக்குது, எல்லா வித ரகசியத்தும் சொல்லினே இருக்குது. இந்த பூதம், பேதம், பிசாசு, பேய் இந்த மாதிரி துஷ்ட சக்திகள் எல்லாமே சொல்ல 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 இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த வித்யாவெல்லாம் வந்து அதாவது இந்த தந்திர மந்திரம் எல்லாத்தையுமே தன் கற்றுக்கின ரகசிய அத்தனையுமே அரச இலையில எழுதிட்டு வர ஒரு நோட்டு மாதிரி போட்டு இந்த நீலாவதி ஒரு அரச மர இலையில ஒரு புத்தகம் மாதிரி செஞ்சு அதில் இவ கற்றுக்கிட்ட அத்தனை ரகசியத்தையும் தந்திரம், மந்திரம், மரம், செடி, கொடி, பக்ஷி, பூமிக்கு அடியில் உள்ள ரகசியம் எல்லாமே எழுதுறா. அரச இலையில எழுதி வைக்கிறா. எழுதி வச்சுட்டு ஒரு புஸ்தகம் மாதிரி போட்டு தன் தந்தையார்கிட்ட இதை பற்றி சொல்கிறா. சொல்லிகிட்டே இருக்கும்போது அன்னைக்கு இரவு பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு கனவு வருது நீலாவதிக்கு. அதில் அவள் கண்ட காட்சி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தான் வந்து ஒரு யக்ஷினியாகவும் ஒரு முனிவர் சாபத்தினால இந்த உலகத்தில் வந்ததாக இவளுக்கு ஒரு கனவு வருது. அதாவது யக்ஷினி உலகத்தில் இவ இருக்கிறதாகவும், இவ பூலோகத்துக்கு முனிவர் சாபத்தினால இந்த பூலோகத்துக்கு வந்து கஷ்டப்படுறதாகவும் இவளுக்கு ஒரு கனவு வருது. இந்த கனவை வந்து தன்னுடைய தந்தையார்கிட்ட சொல்கிறா. நான் வந்து ஒரு யக்ஷினி, நான் இருக்க வேண்டியது வேறு உலகம், ஆனால் நான் முனிவர் சாபத்தினால இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன், மானிட உலகத்தில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது
தந்தையார் என்ன சொல்கிறாருன்னா, நீ உன்னுடைய உலகத்துக்கு போனோம், நீ விருப்பப்பட்டா போ, நான் வந்து தடையாக இருக்க மாட்டேன். உனக்கு என்ன தோணுதோ நீ உன் வாழ்க்கை வந்து உன்னுடைய விருப்பம், நான் வந்து தடை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறார். சொல்லும்போது இவர் கடைசியாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய தந்தையார்கிட்ட விடை பெற்று இரவு 11 மணிக்கா தன்னுடைய வீட்டை விட்டு ஒரு காட்டு வழியாக செல்றா. செல்லும்போது திரும்ப மரம், பக்ஷி, பாம்பு, பேய் பிசாசிகளோட பேசிக்கிட்டே போகிறா. மந்திரம் தந்திரம்லாம் அந்த பேய் பிசாசிங்க கற்றுக் கொடுத்துக்கினே வருது. இவ அரச இலையில எழுதிட்டே போகிறா. அந்த துஷ்ட சக்திகள் பூரா மந்திரம் தந்திரம் எல்லா விதையுமே ஒரு அரச இலையில எழுதி 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 போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறது, திடீர்னு ஒரு பேய் பிசாசி அந்த இடத்துல வந்து தோண்டிட்டு, நீ வந்து அரச இலையில வந்து எல்லாமே எழுதி வச்சிருக்க, இதை வந்து ஒரு அரச மரம் அடியில் உக்காந்து உச்சாடனம் பண்ணணும். உச்சாடனம் பண்ணும்போது நீ வந்து உன்னுடைய உலகத்துக்கு நீ போகலாம் அப்படின்னு சொல்லுது ஒரு பேய் பிசாசு, துஷ்டசக்தி வந்து சொல்லும்போது அப்போ அரச மரத்துக்கிட்ட உக்காந்து இரவு 11 மணிக்கு உச்சாடனம் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த மந்திரத்தெல்லாம் உச்சாடனம் பண்ணும்போது அவள் திடீர்னு ஒரு மந்திரம் சொல்லும்போது பூனையாக மாறுறா, மற்றொரு மந்திரம் சொல்லும்போது காற்றோடு காற்றாக கலக்கிறா, இன்னொரு மந்திரம் சொல்லும்போது தண்ணியோட தண்ணியாக கலக்கிறா. அப்படின்னும் போது பூமிக்கு அடியில் போகிற பூனை எல்லா மிருகம் மாதிரி மாறுது. இப்படி ஒரு மந்திரத்துக்கு ஒரு பவர் சொல்லும்போது இன்னும் மிக சக்திசாலியாக ஆயிடுறா இந்த நீலாவதி. இவளை மிஞ்ச ஆளே இல்லை மந்திரம் தந்திரத்தில் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய சக்திசாலியாக இவ ஆகும்போது இவ படித்த அந்த கற்ற அத்தனை வித்தையுமே அதாவது அரச இலையில் ஒரு புத்தகமாக எழுதி வச்சிருக்கா. எழுதி வைக்கும்போது திடீர்னு அவ முன்னாடி வந்து ஒரு வேதாளம், அதாவது வேதாளம் வந்து தோணும்போது நீ வந்து இந்த உலகத்துக்கு போனோம், உன்னுடைய உலகத்துக்கு நீ போனோன்னா இதுக்கு வந்து ரத்த பலி கொடுக்கணும், அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு பக்ஷி பலியும் கொடுக்கணும், அதாவது பக்ஷியினுடைய ரத்தமோ உன்னுடைய ரத்தமோ ஒரு ஓமம் மாதிரி எழுதி வைத்து அதில் இந்த பலி பீடத்தில் நீ இதெல்லாம் கொடுக்கும்போது தான் நீ உன்னுடைய உலகத்துக்கு போக முடியும். அந்த ஓமகுண்டத்தில் நீ வந்து அப்போ தான் வந்து உனக்கு உன்னுடைய உலகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மந்திர தந்திர வித்தைகளெல்லாம் அந்த வித்யாவெல்லாம் எல்லாமே வந்து கற்றுக் கொடுக்குறா. அந்த துஷ்டசக்தி அதாவது வேதாளம் சொல்லி கொடுக்கும்போது இன்னும் பெரிய சக்திசாலியாக ஆகும்போது அப்போ வந்து அவள் சொல்கிறா, திடீர்னு ஒரு நல்ல ஆத்மா அவள் முன்னாடி வந்து கூறுது, இது மாதிரி இந்த உலகத்துக்கு நீ உன்னுடைய உலகத்துக்கு போனோன்னா தெற்கு திசையில் ஒரு கிராமம் இருக்குது, நீ அந்த கிராமத்தில் அங்கே ஒரு பெரிய அரச மரம், ரொம்ப பழமையான பல ஆயிரம் ஆண்டு பழமையான மரம் இருக்குது, நீ அங்கே உக்காந்து ஜபம் பண்ணும்போது உன்னுடைய உலகத்துக்கு போகிற வழி அங்கே கிடைக்கும், உனக்கு அங்கே போனால் தான் உன்னுடைய லோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொன்ன பிறகு இவ தெற்கு திசையை நோக்கி பயணம் பண்ணுறா நீலாவதி. அந்த தெற்கு திசையை நோக்கி போகும்போது அந்த கிராமத்தில் ஒரு காட்டு வழியாக போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு வியாபாரி வரான். வியாபாரி வந்து அந்த காட்டு வழியே போயிட்டு இருக்கான். அந்த வியாபாரியை பார்த்துட்டு இவன்கிட்ட வழி கேட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை அணுகி அந்த வியாபாரிக்கிட்ட நான் வந்து இந்த கிராமத்துக்கு போகிறேன், எனக்கு நீங்கள் வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த வியாபாரி வந்து நீலாவதியினுடைய அழகில் வந்து மோகித்து போயிடுறான். இவ்வளோ பெரிய அழகா, இந்த மாதிரி அழகை நம்ம பார்த்ததே இல்லையேன்னு சொல்லி அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறான் அந்த வியாபாரி. ஸ்தம்பித்து நிற்கும்போது இவ வந்து கையசைச்சு திரும்ப கேட்குறா வழி. கேட்கும்போது வந்து அந்த வியாபாரி சொல்கிறான், நான் என்னுடைய கிராமம்தான் அது, என்னுடைய கிராமத்துக்கு நான் கொண்டு போய் விடுறேன், ஆனால் நான் வந்து ஒரு கண்டிஷன் போடுறேன், நீ வந்து என்ன திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சிரிச்சுக்கிட்டே நீலாவதி சிரிச்சுட்டே சரி நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு ஆனால் ஒரு கண்டிஷன், நான் வந்து இரவு 11 மணிக்கு மேலே நான் வந்து வெளியே போயிடுவேன், நான் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன்னு கேட்கக்கூடாது, என் பின்னாடி நீ வரக்கூடாது, அப்படி கண்டிஷனுக்கு ஓகேனா நீ என்ன திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே அந்த வியாபாரியும் சரி உன்னுடைய கண்டிஷனுக்கு சரி நீ என்ன சொன்னாலும் சரி, ஆனால் நீ என்னை திருமணம் மட்டும் பண்ணிக்கோன்றான். அதே மாதிரி அவளுக்கு இன்னும் சந்தோஷமாயிடுது, அந்த மரம் வந்து அந்த கிராமத்தில் இருக்குது, அந்த கிராமத்தில் இருக்கிறவனே நம்ம திருமணம் பண்ணிக்கிறோம், இன்னும் நமக்கு வசதி தானே, அந்த ஊர் மக்கள்லாம் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவளுக்கு சந்தோஷமாயிடுது. ஆன பிறகு 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க.
தினமும் அவள் அந்த மரத்தண்டை போகிறது, தந்திர மந்திரம் கற்றுக்கிறது, பக்ஷி பலி கொடுக்கறது, தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து ஓமம் வளர்க்கறது, இப்படியே அவள் செய்ய 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 அவளுடைய தந்திர மந்திரம் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக சக்திசாலியாக ஆயிட்டா. இப்படியே உச்சாரணம் பண்ணி 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 அவள் பெரிய ஒரு மாந்திரிகராக ஆயிட்டா. ஆன பிறகு ஒரு நாள் வந்து அந்த ஊரில் இருக்கிற ஒருத்த வந்து பார்க்குறான். அந்த ஊர் கிராமத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் வந்து பார்க்குறான். இந்த வியாபாரி பொண்டாட்டி ராத்திரி இந்த மரத்தண்டை என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து தன்னுடைய ரத்தத்தை பலி பக்ஷி பலிலாம் கொடுத்து மந்திர உச்சாரணம் செய்யும்போது இவனுக்கு பயம் வந்துடுது. பயம் வந்த பிறகு திரும்ப ஊர் மக்கள்கிட்ட போய் சொல்கிறான், இந்த மாதிரி வியாபாரி மனைவி வந்து ஒரு மாந்திரிகர், ஒரு மோகினி மாதிரி இருக்குது, நம்ம வந்து இந்த மாதிரி இந்த மரத்தண்டை செய்கிறா, இவளை வந்து ஊரை விட்டு ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களுக்கெல்லாம் இது பரவி போச்சு. பரவி போனோன்னா அன்னைக்கு ராத்திரி அவள் என்ன பண்ணுறா, அதாவது நீலாவந்தி ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து ஒரு துஷ்டசக்தி வந்து பேசுது, இந்த மாதிரி வந்து இன்னைக்கு ராத்திரி நீ வந்து இந்த மரத்துக்கிட்ட இந்த மந்திரம் ஜபம் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு ஆறு மாதிரி ஓடும். அந்த ஆற்றுல ஒரு பிணம் வந்து மிதக்கும். அந்த பிணத்துல வந்து ஒரு தாய்த்து, பிணத்தினுடைய கழுத்தில் ஒரு தாய்த்து கட்டியிருக்கும். அந்த தாய்த்தை நீ ஓப்பன் பண்ணினா அதில் ஒரு சாவி மாதிரி வரும். இந்த சாவியை நீ எடுத்தீங்கன்னா உன்னோட உலகத்துக்கு, அதாவது நீ இருக்கிற யக்ஷினி உலகத்துக்கு நீ போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சொப்பனம் வருது. சொப்பனம் வந்த பிறகு இவ என்ன பண்ணுறா, இவளுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. இன்னைக்கு ராத்திரியோட நம்ம இந்த பூலோக வாழ்க்கை முடிஞ்சு நம்மளுடைய லோகத்துக்கு போகிறோம் அப்படின்னு சந்தோஷமாயிட்டு எப்போ ராத்திரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இரவு 11 மணிக்கு அந்த மரத்தண்டை போகிறா. மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கா, ஜெபிச்சுட்டே இருக்கும்போது அந்த ஆறு வருமா, அந்த பிணம் மிதக்குமான்னு பார்த்துட்டே இருக்கிறதுக்குள்ளே இந்த ஊர் மக்கள்லாம் தெரியாத இவாளை வந்து நோட் பண்ணிட்டு இருக்கும்போது அதே மாதிரி ஆறு ஓடி வருது. ஆற்று மேலே பெணம் மிதந்து வரும்போது இவ வந்து அந்த தாய்த்து உள்ள இருக்கிற சாவியை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறான். ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஓப்பன் அந்த தாய்த்தினுடைய மூடி வந்து டைட்டாக இருக்குது, திறக்க முடியல. அதனால் இவ வந்து பல்லில் கடித்து அந்த தாயத்தை திறக்கும்போது அந்த ஊர் மக்கள்லாம் இவளை பார்த்து இவ வந்து மாமிசம் பிணத்தை தின்றா, அதாவது வந்து மனுஷனுடைய பிணத்தை தின்றா, மனுஷனை கொன்று இவ பிணத்தை தின்றா மாதிரியும் அங்கே சுற்றி அந்த ரத்தம்லாம் தெரிக்கிறத பார்த்தா இவ வந்து மனித மாமிசம் சாப்பிட்றா, இவ வந்து ஒரு யக்ஷினி, ஒரு மோகினி, அப்போ நம்ம ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையும் கொன்று இவ சாப்பிட்ருவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர் மக்களும் இவளை அடித்து தேர்த்தணும்னு சொல்லி பேசிட்டு இருக்குங்க பயந்து. அந்த சமயத்தில் இந்த வியாபாரி வரும். உன்னுடைய மனைவி இந்த மாதிரி ஊர் மனித பிணத்தை மனித பிணத்தை வந்து தின்றா, நீயே பாரு அப்படின்னு சொன்னால் நான் போய் அவளை தட்டி கேட்குறேன், நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் போகிறான். அந்த வியாபாரி போயிட்டு நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது யக்ஷினி, அதாவது வந்து நீலாவதி அவனை மேறெடுத்து பார்க்கும்போது கீழே பார்க்கும்போது பார்த்தா அந்த பிணம் வந்து அந்த வியாபாரி தான் அந்த பிணமே அப்படின்னு இவளுக்கு வந்து ஷாக் ஆகிடுது. அப்படியே விஸ்வரூபமாக ஆகி இவன் ஒரு அகோரமாக ஆயிட்டு இவனே வந்து ஒரு கர்ண பிசாசினி மாதிரி அவள் கண்ணுக்கு தெரிகிறான். தெரிஞ்ச உடனே இவளும் ஒரு யக்ஷினி, அவனும் ஒரு பிசாசு, 2 பேரும் சண்டை போடுறத அந்த ஊர் மக்கள் பார்க்குறாங்க. பார்த்த உடனே இந்த 2 பிசாசும் இந்த யக்ஷினியும் சேர்த்து நம்மளை வந்து அதாவது நரபலி வாங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு எல்லாரும் சேர்ந்து ஊரை விட்டு தெர்த்தும் போது அந்த வியாபாரியை அடித்து கொன்னுடுதுங்க. இந்த ஜனங்க வந்து அடித்து கொன்னுடுது. நீலாவதி வந்து மறைஞ்சி போன உடனே இவளுக்கு ஒரு இடத்துல வந்து கஷ்டமாக ஆயிடுது. ஐயோ, அந்த சாவியை நம்மளுடைய லோகத்துக்கு போகிறதுக்கான அந்த சாவியை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வாட்டி தானே சான்ஸ் கிடைக்கும், அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, திரும்ப நம்ம வந்து மனுஷா இருக்கிற லோகத்திலே தான் வாழணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கவலையாக ஒரு மரத்துக்கிட்ட உக்காண்டிருக்கும் போது இந்த வியாபாரி வரான். அதாவது இந்த பிசாசு இவன் வந்து சொல்கிறான், தோ என்னுடைய கழுத்தில் தான் இந்த தாய்த்து இருக்குது, இதில் தான் இந்த சாவி இருக்குது, உனக்கு நான் வேணா தரேன், ஆனால் நீ அதுக்கு பதில் வந்து நீ வந்து இந்த புத்தகத்தில் அரச புத்தகத்தில் வந்து எழுதி வச்சிருக்க பார்த்தியா, எல்லா வித ரகசியம் இந்த பூமியில் வந்து என்ன நடக்கும், ஏது மந்திர தந்திரம் பக்ஷியோட பேசுறது எல்லாமே நீ வந்து எழுதி வச்சிருக்க, அந்த புஸ்தகத்தை நீ என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நான் இந்த தாயத்தில் இருக்கிற சாவியை உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு இந்த பிசாசு வந்து கேட்கும்போது அந்த நீலாவதி வந்து யோசனை பண்ணுறா,
இந்த பிசாசு கையில் இந்த புக்கு வந்து கிடைச்சதுன்னா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும். கெட்டதுக்கு தந்திர மந்திரம் உபயோகப்படுத்துவாங்க. மரம் பக்ஷி எல்லாமே பலியாயிடும். ஒன்றுமே ஒரு பூச்சி பூண்டு கூட இந்த பூமியில் நிற்காது. மனுஷ பிறவி யாருமே இருக்க மாட்டா, லோகமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு கோபம் வருது. இந்த பிசாசு கிட்ட இந்த புஸ்தகம் வந்து கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இவ வந்து அந்த புஸ்தகத்தை சபிச்சிடுறான். அதாவது வந்து இந்த புஸ்தகம் வந்து யார் கையில் கிடைக்கிறதோ அவளுக்கு மரணம் சம்பவிக்கணும் ஒன்று. இரண்டாவது பைத்தியம் பிடிக்கணும். இதில் இருக்கிற கற்ற வித்தனை அத்தனையுமே வந்து மறைஞ்சு போயிடணும். அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் அந்த புஸ்தகத்தை படிக்கிறவாளுக்கு இதெல்லாம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் மாதிரி ஏற்படுத்திடுறான். இந்த சாபம் ஏற்படுத்திடுறதுனால அந்த புஸ்தகம் வந்து அப்படியே மறைஞ்சி போயிடுது. எங்கே இருக்குது என்ன விஷயன்றது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல ஒன்று. இரண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு முனிவர் வந்து முனிவருடைய ஆன்மாவுக்கு மட்டும் இதை வந்து தெரியுது. அதே உத்தரப்பிரதேசில் தான் முனிவருடைய ஆத்மாவுக்கு தெரியுது இந்த புஸ்தகம். அரச இலையில எழுதினதுலாம் தெரியுது. தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ அழகான எழுத்துக்கள் இருக்கே, இதை அவருக்கு வந்து அந்த எழுத்துக்கள்லாம் புரியல. அந்த மந்திரம் தந்திரம் பக்ஷியோட பேசுறது இதில் இருக்க ரகசியம் சூட்சமாக எதுவுமே தெரியல. ஆனால் அதில் இருக்கிற எழுத்து மாதிரியே நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாமிர எந்திரம், அதாவது செப்பாலான ஒரு எந்திரத்தில் ஒரு புக்கு மாதிரி தயார் பண்ணி இவர் அதில் என்னென்ன எழுதியிருக்கோ அத்தனையுமே இதில் எழுதுறாரு. எழுதும்போது அது ஒரு புஸ்தக வடிவமாக ஆகுது. அதாவது அந்த செப்பு எந்திரத்தில் ஒரு புத்தகமாக ஆகுது. ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சம் சூட்சம ரகசியங்கள்லாம் அவருக்கும் புரிய வருது. புரிய வந்த உடனே இந்த புக்கு யார் கையிலையும் ஆப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீலாவதி சபிச்சதோ இந்த புக்கு வந்து நம்மக்கிட்ட ஆப்பிட்டுருக்குன்னு எல்லா விஷயமும் தெரிய வருது. தெரிய வந்த பிறகு இவரும் வந்து அதை மறைச்சி விட்டுறாரு. இந்த ஆத்மா இவரை மட்டும் ஏன் அழிக்கல அந்த புஸ்தகம் அப்படின்னா அவர் ஏற்கனவே இறந்தவர் தான், இந்த பூலோகத்தில் அவர் இல்லை, அதனால அவரை பாதிக்கலை. ஆனாலும் இன்றைக்கும் வந்து நிறைய கூகுள் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புக்கு இருக்குது இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அது உண்மையாக என்னன்னு தெரியல. ஆனால் உத்தரப்பிரதேஷ் கிட்ட இது நடந்தது உண்மை தான். ரெண்டாவது இந்த புஸ்தகம் பார்த்திங்கன்னா வடநாட்டில் இது உலாவி வரதாகவும் இதில் சில விஷயங்கள் நடக்கிறதாகவும் போட்டிருக்காங்க. தகவல் வழி செய்தி இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நல்லதும் தெரியணும் கெட்டதும் தெரியணுன்றதுக்காக நம்மளுடைய சேனலில் நான் போட்டிருக்கேன். ரொம்ப நேரம் பேசியிருக்கேன், மன்னிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியணுன்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நன்றி. ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவர்ஸ். ரொம்ப நன்றிங்க.